வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம். நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன், நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றம் காங்கிரஸ் தலைவர் அதாவது எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியை ஒரு விஷயத்துல கண்டிச்சிருக்காங்க. நீங்க ஒரு உண்மையான இந்தியனாக இருந்தால் இந்திய ராணுவத்தை பற்றி இவ்வாறு பேசலாமா அப்படிங்கிற தொனியில கேள்வியை எழுப்பியிருக்காங்க. என்ன நடந்தது, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். இல்லைங்க, அவர் ராகுல் காந்தி 2020 கல்வான் சம்பவம், அதாவது சைனா சைனா துருப்புக்களுக்கும் இந்தியன் ராணுவ வீரர்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட ஒரு மோதலில் அதுக்கு பிறகு இவர் கவர்மெண்ட்டை அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு என்னெல்லாம சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சீனா 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சி வச்சுட்டு இருக்குன்னு ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப சொன்னாரு, அது மேல ஒரு கேஸ் போடப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நீங்க எப்படி டிஃபேம் பண்ணலாம், நீங்க இந்திய ராணுவ வீரர்களோட இது பண்றீங்க, அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல. அது அரசு தரப்புல சொன்னாங்க, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல டிபேட் நடந்த போது பார்லிமெண்ட்ல பாராளுமன்ற அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன சொன்னார்னா, 1962 போகும்போது எந்த இடங்கள்ல பிடிச்சாங்களோ அதுதான் இன்னும் இருக்கு, புதிதாக எந்த இடங்களும் பிடிக்கலன்னு. 62 அப்ப பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருந்த டயத்துல பிடிச்சி வச்சிருந்தது, அதுக்கப்புறம் ஒண்ணும் பிடிக்கல. நடுவில் பிரதமர் அதே சொன்னார், பிரதமர் மோடி நடுவில் சொன்னாரு, பார்லிமெண்ட்லயே சொன்னாரு, இந்த 2020 சம்பவம் பிறகு சொன்னாரு, இந்த மாதிரி எந்த சைனா நம்மளோட இது ஒன்றும் புதிதாக ஒன்றும் அவங்க பிடிச்சி வச்சுக்கல, அந்த மாதிரி. அதை எல்லாரும் சொன்னா, இல்ல இல்ல அவர் சரியா சொல்லல, உண்மையை சொல்லல, நடந்த சம்பவங்களை பத்தி சரியா சொல்லலன்னு அப்போ ஒரு பெரிய ரகலை பண்ணாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு ராகுல் காந்தியை, ஏன்னா அவர் மேல இந்த டிஃபமேஷன் கேஸ், கிரிமினல் டிஃபமேஷன், அதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க, அவருக்கு ரிலீஃப் கிடைச்சிருச்சு. ஆனா ரிலீஃப் கொடுக்கும்போது நீதி அரசர்கள் கேட்ட கேள்வி இதுதான், நீங்க எந்த பேசிஸ்ல இந்த மாதிரி 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர், அந்த 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்னங்கிறது அவர் ராகுல் காந்தி எப்படி பிடிச்சிருந்தாரு தெரியல, அதை நீங்க 2000 கிலோமீட்டர் பிடிச்சி வச்சுட்டு இருக்குங்கிறீங்களே, இதுக்கு ஆதாரம் என்ன, எந்த இன்ஃபர்மேஷன்ல நீங்க கண்டுபிடிச்சீங்க? இந்த மாதிரி நீங்க பேசுறது ஒரு இந்திய குடிமகன் பேசுவானா இந்த மாதிரி? அதுவும் அவதூறா பேசுறீங்க. இந்தியாவை பத்தியும் இந்தியா போர் வீரர்களை பத்தியும், ராணுவ வீரர்கள், ராணுவ தளபதிகள், அரசை பத்தியும் இந்த இதுல இப்படி விமர்சிக்கிறீர்கள். இது யாராவது ஒரு நிஜமாவே ஒரு இந்தியா மீது பற்று உள்ளவர் பேசுவார்களா? அது நீங்க சோசியல் மீடியால என்னெல்லாமோ போடுறீங்க, இதுல இந்தியாவோட ரெப்புடேஷன் டேமேஜ் பண்ற மாதிரி ஏன் பண்றீங்க? அப்படின்னு ஒரு நல்ல குட்டு அது. என்ன பாருங்க, இப்ப புதுசா ராகுல் காந்தியோட புது அவதாரம் என்னன்னா, எதை பத்தி என்ன குற்றச்சாட்டு வேணாலும் சொல்றாரு. இப்ப அவர் புதுசா எலெக்ஷன் கமிஷன் மேல், தேர்தல் ஆணையம் மேல கிளம்பி இருக்காரு. அதாவது தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடியில் விழுந்த ஓட்டுக்களை திருடி பிஜேபியிடம் கொடுக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. கேட்டா கர்நாடகாலே அப்படிதான் இருக்கு, இங்க அப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்கு, இப்படிதான் இவங்க ஜெயிச்சாங்க, 14லயும் இப்படிதான் ஆச்சு, 19லயும் இப்படிதான் ஆச்சு, 24லயும் இப்படிதான் இருக்கு. அதாவது காங்கிரஸ் இந்த கலந்த ஒரு கடந்த 10 ஆண்டு காலம், 11 ஆண்டு காலம் காங்கிரஸ் சில மாநிலங்கள்ல ஜெயிச்சுட்டு, அப்ப யார் திருடி யார் அவங்களுக்கு ஓட்டு கொடுத்தாங்க? ஆனா அவரு நினைக்கிறாரு, என்னவோ பேசுறாரு. ஒரு பக்கம் பார்த்தா அவர் என்ன ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பேசுறதா இல்ல? பாருங்க, எதிர்கட்சி தலைவர், அவர் பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் அரசை விமர்சித்தான் பேசுவாரு, அது எதிர்பார்க்கிற விஷயம், அவரோட கடமை வேற. அரசு ஏதாவது பிழை செய்திருந்தால் அதை எடுத்து சொல்வது, இது அவரோட கடமை. ஆனா அவர் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வைல்ட் அலிகேஷன் அடிக்கிறாரு.
அப்புறம் இந்த ட்ரம்ப் மேட்டர்ல பாருங்க, ட்ரம்ப் அவர் பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னாரு, ட்ரம்ப்புக்கு வந்து பாருங்க யுக்ரைன்ல அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருக்கார் ராகுல் காந்தி மாதிரி. ரஷ்யாவை எப்படி நான் வந்த உடனே போர் நின்றுடும் அப்படி இப்படின்னாரு, வந்த உடனே நின்றுடும்னாரு. அது என்ன நிக்கிற மாதிரி இல்லை. முதல்ல ஜெலன்ஸ்கி மேல கோவப்பட்டாரு. ஜெலன்ஸ்கியால் தான் இது தொடர்றதுன்னு சொன்னாரு. இப்ப அவரோட கோபம் புட்டின் மேல. இப்ப புட்டின் மேல கோபம் வந்ததுனால அவர் வந்து அதனால்தான் பாருங்க இந்தியா வந்து அவங்கள்ட்ட இந்த கச்சா எண்ணெய் வாங்குறது அதுல அவங்களுக்கு லாபம் ஆகுது. அதனால இந்தியா மீது கடுமையா டாரிஃப் போடுவாரு, போட்டாரு. இப்ப பெனல்ட்டி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு திருப்பி பெரிய சொல்றாரு, இந்தியா வந்து ரஷ்யாவிட இருந்த கச்சா எண்ணெயை வாங்கி மற்ற நாடுக்கு விற்பனை செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு புது குற்றச்சாட்டு. திருப்பி திருப்பி ஒரு குறைஞ்ச ஒரு 30 தடவை சொல்லிட்டாரு, நான் தான் போற நிப்பாட்டினேன் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு. இதுல ராகுல் காந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓஹோ, ட்ரம்ப்பே இப்ப மோதியை தாக்குறாரு, ரொம்ப நல்லா போச்சு, ட்ரம்ப் தான் உண்மை பேசுறாரு, ட்ரம்ப் சொல்வது உண்மை, அதனால்தான் மோடிக்கு வந்து இது இல்லாத இது பண்ண முடியல, மறுக்க முடியல. மோடி ஜூன் 17ஆம் தேதி கனடால G7 சம்மிட்டுக்கு போனார். அங்க ஒரு போயிருக்கும் பொழுது இவர் ட்ரம்ப் ஒரு நாள் அட்டென்ட் பண்ணிட்டு திரும்பிட்டார். ட்ரம்ப் அர்ஜென்டா எமர்ஜென்சின்னு திரும்பின பிறகு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து போன் போட்டு பிரதமர் மோடியை அழைத்தார், நீங்க வாஷிங்டன் வந்துட்டு போங்கன்னு. அப்ப பிரதமர் மோடி சொன்னாரு, எனக்கு வர நேரம் இல்லை, எனக்கு இந்தியாவில் பல காரியங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொன்னார். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை எடுத்து ட்ரம்பிடம் கூறினதாக அரசியல் ரீதியாக அரசியல் ஆபிஷியல் சைட்ல இருந்து பூரா டீடைல்ஸ் கொடுத்தாங்க. பிரதமர் மோடி ட்ரம்பிடம் என்ன சொன்னார், அதுல முதல்ல சொன்னது என்னன்னா, இந்த போர் நிறுத்துவதற்கு காரணம் நீங்கள் இல்லை, இந்த போர் நிறுத்துவதற்கு காரணம் பாகிஸ்தான் எங்களிடம் எங்களுக்கு ரொம்ப அடிச்சிட்டீங்க நிறுத்துங்கன்னு எங்கள்கிட்ட வந்து அப்பீல் பண்ணாங்க. எங்க ஒரு உள்நோக்கம் என்ன இருந்ததோ ஆபரேஷன் சிந்தூர் அது எங்களுக்கு பூர்த்தி ஆகிவிட்டது. டெரர் பேசஸ் எல்லாம் அடிச்சிட்டான். அதுல பாகிஸ்தான் ராணுவம் நம்ம ராணுவத்தோட இதுல தாக்கினதுனால அவங்களோட ஒரு 11 ஏர் பேஸையும் தும்சம் பண்ணிட்டோம். நம்மளை பொறுத்தவரையில் நமக்கு இது முடிஞ்சிருச்சு. அப்பவே காங்கிரஸ் கட்சி முதல்ல ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்டிருந்தாங்க பஹல்காம் அட்டாக்கு பிறகு, ஏன் இவ்வளவு தாமதம்னு, பயந்துட்டீங்களா பாகிஸ்தானை கண்டு அப்படி இப்படின்னா ராகுல் காந்தி. அதுக்கப்புறம் தாக்குதல் ஆயது முடிஞ்ச உடனே 10ஆம் தேதி முடிஞ்ச உடனே மே மாதம், ஏன் நீங்க நிப்பாட்டிட்டீங்க, ட்ரம்ப் சொல்லி நிப்பாட்டிட்டீங்க, நீங்க பயந்து போயிட்டீங்க. எவ்வளவு பிளேன் விழுந்தது, 5 பிளேன் விழுந்ததா. அவங்க சைனா தரப்புல இருந்து ஒரு பிரச்சாரம் நடந்திருந்தது, ரஃபால் விழுந்து போச்சு, சுக்கோ விழுந்துடுத்து, 3-4 பிளேன் இந்தியாவோட 5 பிளேன் விழுந்துருத்து. அதை இவர் பிடிச்சிருந்தாரு, இப்போ பிடிச்சிட்டே சொல்றாரு 5 பிளேன் விழுந்துருச்சு. அப்பா பாருங்க, போர்னா ஏதாவது சேதம் இருக்கும், எந்த நேரத்துல எப்ப சொல்லணும்னு சொல்லுவாங்க. இது இந்த ஆட்சியில இல்ல, எல்லா ஆட்சியிலும் எப்பெல்லாம் போர் 70 நீங்க முதல்ல இருந்து எடுத்துக்கோங்க, 1947-48 நடந்த பாகிஸ்தானோட முதல், பிறகு நீங்க 66க்கு வாங்க, திருப்பி 71, கார்கில் 99, போர்ல நடக்கும் பொழுது போர் நேரத்தில் இதெல்லாம் சொல்வது கிடையாது. ஆனா காங்கிரசுக்கு ராகுல் காந்தி அதை பத்தி கேட்டுக்க இஷ்டம் இல்ல. ஆபரேஷன் சிந்தூரோட உள்நோக்கம் என்ன, அந்த ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் ஆச்சா இல்லையா, அதை விட்டுட்டு உங்களுக்கு பிளேன் எவ்வளவு இதாச்சு, அதாவது ஏதோ இந்தியாவுக்கு ஏதாவது வெற்றி வரா மாதிரி, வெற்றி வந்துருச்சோ, வெற்றி ஆயிடுச்சோ, இந்தியா நன்னா பண்ணிடுச்சுன்னா இவர் வருத்தப்படுறாரு பாகிஸ்தான் மாதிரி. அதுக்காக மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. அதனால என்னாச்சு, பாகிஸ்தான் ராணுவமும் சரி, ராணுவ அதிகாரிகள், பாகிஸ்தான் டெலிவிஷன், பாகிஸ்தான் அரசு இதை இவரை கோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷனே சொல்றாரு பாருங்க, மோடி நாங்க எதை மறுக்கிறோமோ அதை அவரை ராகுல் காந்தியே சொல்றாரு. அதாவது நம்ம செயல், நம்ம சொற்கள், இத நம்மளோட எதிரி, இந்தியாவின் எதிரி அதை உபயோகப்படுத்துறார் தெரிந்த பிறகு கூட அவர் மாத்திக்கல. அதாவது என்னன்னா, மனசுல ஏதாவது ஆகாதா, நம்ம பிரதமர் மோடி ஏதாவது ஆகி விழமாட்டாரா, இந்த அரசு கவுராதா, கவுந்து நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோமா,
நம்ம பிரதமர் ஆக மாட்டோமா, இந்த வேதனையில இருக்காரு. இப்ப இல்ல, 2024 தேர்தல் வந்ததுல இருந்து இருக்காரு. ஏன்னா 2024 தேர்தல்ல அவருக்கே ஆச்சரியமாக 44 சீட் இருந்த காங்கிரஸ் பார்ட்டி அது ஏறிடுச்சு, 99 ஆயிடுச்சு. இவர் என்ன நினைச்சாரு, அரசு வராதுன்னு. பட் இவ்வளவு பெரிய, அதாவது தனியா அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வந்தது, அந்த மாதிரி இது காங்கிரஸ் வந்ததே கிடையாது. 84 பிறகு இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு நடந்த பொது தேர்தல்ல ராஜீவ் காந்தி பிரதமரா இருந்து அப்பதான் 400 வந்தது. அதுக்கப்புறம் வந்த ஃபிகர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதுக்கு மேல இந்த தடவை பிஜேபிக்கு வந்திருக்கு தனியாவே. அதாவது வாஜ்பாய் இருக்கும்போது தனியா வந்த ஃபிகர் எடுத்துக்கோங்க, 98 99. இப்ப மோடிக்கு 2024 இந்த டோட்டல் பிஜேபி டோட்டல் பாத்தீங்கன்னா கட்டாயமா அதிகமா இருக்கு காங்கிரஸ் விட. காங்கிரஸ் 84 கிடைச்ச 400 சீட்டை விட்டீங்கன்னா அப்புறம் கம்மியா தான் கிடைச்சிருக்கு. இவர் என்ன நினைச்சாரு, அந்த கால்குலேஷன் புரிச்சுக்கல இவர். அதாவது இந்த 24 நமக்கு கிடைச்ச லோக்சபாவோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா வேற எந்த அரசு வர ஃபார்ம் ஆகுது, பிஜேபியோட தலைமையில தான் அரசு இருக்கும். ஆனா இவர் என்னவோ நினைச்சிருந்தாரு, மோடி போயிட்டாரு, மோடி வரமாட்டாரு. அந்த கால்குலேஷன் தப்பா போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு சரியான கணக்கு இல்லை. அதுக்கு பிறகுல இருந்து இவருக்கு எப்படி வந்துட்டாங்க, என்டிஏ எப்படி சப்போர்ட் கொடுத்துருது, எப்படி தெலுங்கு தேசமும் ஜனதா தள் அந்த பக்கம் போயிடுச்சு. ஏங்க உங்களை விட்டுட்டு அவங்க அலைன்ஸ் பண்ணியிருக்காங்க என்டிஏவோட பிஜேபியோட. அதுக்கப்புறம் இவர் நினைச்சாரு சரி 1 மாசத்துல விழுந்துரும் 2 மாசத்துல விழுந்துரும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தாரு. அது நடக்கல. ஏன்னா அது நடக்கவும் நடக்காது. ஏன்னா பாருங்க, இன்னைக்கு பிஜேபியை நீங்க தாழ்த்திடுன்னு நினைச்சாங்கன்னா அடுத்த கவர்மெண்ட் எது, அந்த அடுத்த கவர்மெண்ட்டுக்கு நம்பர் இல்லை, அதுலயும் ஒரு ஷார்ட் ஆகும், 70 பேர் ஷார்ட்டா இருப்பாங்க. பிஜேபி இல்லாத இந்த பாராளுமன்றத்தில் அடுத்த ஆட்சி வர முடியாது, பிஜேபி ஆட்சி தான் தொடரும். இதை அவர் மனசுல ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால தொடர்ந்து என்ன பண்றாரு, இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன், இந்த அரசு தப்பா ஜெயிச்சுட்டாங்க, ஓட்டு திருடி ஜெயிச்சாங்க, ஆதாரம் இல்லாம இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இது அவங்க காங்கிரஸ் கட்சியிலே அதிர்ச்சி ஆறாங்க, என்ன இப்படி பேசுறாரு. ஒரு சின்ன பிள்ளை ஃப்ரஸ்ட்ரேட்டட். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ஜூனியர் காலேஜஸ் கிரிக்கெட் மேட்சா இருக்கட்டும், ஏதாவது சண்டை வந்துடும். அந்த கிரிக்கெட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா விக்கெட்டே தூக்கி ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, இல்லை ஹாக்கி ஸ்டிக்காலே அடிச்சுப்பாங்க. நான் சொல்றது ஜூனியர் காலேஜ்ல, டிகிரி காலேஜ்ல கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும். அந்த மாதிரி இப்ப பேசுறாரு அவரு. எனக்கு ஒரே கோபத்துல இருக்காரு. எந்த கோபம், இவங்க வந்துட்டாங்களே ஆட்சியில, நம்ம திருப்பி வந்துட்டாங்களே, 3ஆம் முறை ஜெயிச்சுட்டாங்களே, நம்மளை இப்படி டவுன் பண்ணிட்டாங்களே, நம்ம என்னைக்குதான் ஆட்சி பிடிக்கிறது. அதனால அவர் என்னெல்லாமோ யோசிக்கிறாரு. நம்ம சொல்லி நமக்கு அவருக்கு அதை போய் தெரிஞ்சுட்டே சொல்றாரா, இல்ல அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானா தெரியல, எதை எடுத்தாலும் சொல்றாரு. பாருங்க, ட்ரம்ப் பண்ற இப்போ ஒரு இது இருக்கு பாருங்க, இது ஒரு நாடகம் தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு என்னடானா, அமெரிக்கா அவர் வந்தப்ப உடனே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் திருப்பி வந்துடும், அமெரிக்காவோட வளர்ச்சி உடனே ஆரம்பிச்சிடும் நினைச்சாரு. அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் இப்ப அவர் டாரிஃப் வரி போடுறாரு பாருங்க, வரி. இந்த வரினால அமெரிக்காலே சில கிடைக்கிற வஸ்துக்கள் விலை ஏறப்போகுது. அது அமெரிக்க மக்கள் எப்படி பார்க்க போறாங்க, அது போகதான் தெரியும். அப்புறம் முதல்ல பயமுடுத்துறாரு, இவ்வளவு பர்சன்ட், இவ்வளவு 25 போட்டுருவேன், 35 போட்டுருவேங்கிறாரு, அப்புறம் குறைக்கிறாரு. இப்படிதான் சைனா டீம் பண்ணாரு. ஆனா இந்தியா பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா இந்த டாரிஃப் வரியை வச்சுட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இவர் டபால்னு ஒரு யூனிலேட்டரல் தந்தரப்புல இருந்து ஒண்ணு போட்டு விட்டார். போட்டு இந்த ரஷ்யா பேட்டரி சேர்த்து விட்டார். நீங்க ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்குறீங்க, அந்த எண்ணெய் விற்பனை இன்னைக்கு சொல்றாரு. ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசும் பொழுது இந்தியா தரப்பிலிருந்து மௌனம். ஏன்னா வாக்குவாதத்துல ஒண்ணா போகுது இல்ல. ட்ரம்ப் என்ன வேணும், இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவார், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவார். இந்தியா அப்படி பேச முடியாது, நம்ம பிரதமர் அந்த மாதிரி பேச முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மெச்சோர்டு லீடர், ஒரு மெச்சோர்டு டெமோக்ரஸி இந்தியா போல இதுல அதுல இந்த மாதிரி பேச முடியாது. ஏன்னா என்ன பேசினாலும் அதுக்கு விளைவை யோசிச்சு பேசணும். என்ன சேத்துராமன், நாமளே அப்படி பேசணும்னு சொல்லியிருக்கு.
பேசுறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிங்கோ. அதுவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன, பேசி நீங்க எதை எழுதி சைன் பண்ண மாட்டீங்களோ அதை வாயால சொல்லாதீங்கன்னு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு, நாளைக்கு ஒண்ணு சொல்றாரு, திருப்பி மாத்திக்கிறாரு. ஆனா இதுல அமெரிக்காவுக்கு டேமேஜ் ஆயிட்டு இருக்குங்கிறது ட்ரம்ப் புரிஞ்சுக்கல. அதே மாதிரி ராகுல் காந்தி புரிஞ்சுக்கல, அவருக்கு டேமேஜ் ஆயிட்டு இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு டேமேஜ் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, ட்ரம்ப் சொன்னாரு இந்தியாவோட எக்கானமி டவுனு, ரஷ்யா எக்கானமி ஒழிஞ்சு போறது, இந்தியாவோட ஒழிஞ்சு போறது, இது கரெக்டுங்கிறாரு இவர் ராகுல் காந்தி. ஆனா கட்சியில சசி தரூர் போல தலைவர்கள், மனிஷ் திவாரி, ராஜீவ் சுக்லா, அவங்களும் உடனே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை, இந்தியா தான் பிரைட்டா இருக்குது. அதாவது இப்ப பாருங்க, ட்ரம்ப் இப்ப அதாவது ட்ரம்ப்பை கூட நான் ஏத்துக்க தயார், மோதியை ஏத்துக்க மாட்டேன். இதுல ஒரு கேள்வி ஒன்று வருது சேத்துராமன். ஏன்னா இப்ப பார்லிமெண்ட்ல நடக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இதுல பின்னணியில என்ன இருக்குது, இவர் ஏன் இவரோட மனோநிலைமை எப்படி வந்திருக்கு இப்படி பேசுறாரு, மற்ற எதிர்கட்சிகளும் முழுமையா அவருக்கு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பேசினா காங்கிரஸுக்கு என்ன ஆகும்? அதுல அவரு அப்புறம் ஒரு இதுல இருக்காரு, குழப்பத்துல இருக்காரு. இவரை யாராவது இயக்குறாங்களா சார்? இல்லைங்க, இப்ப பாருங்க, இப்போ ஒரு இதுல என்ன ஒரு ஆரம்பிச்சிருக்காரு, இந்த எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் வந்து பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம், அதாவது 2003 கடைசியா பண்ணித்து, அதுக்கு பிறகு அங்க பண்ணல. அதே மாதிரி தெலங்கானால மாநில தேர்தலுக்கு முன்பாக ஒரு ரிவிஷன் நடந்தது, இதே மாதிரி நடந்துச்சு. அதுலயும் நிறைய பேர் நீக்கப்பட்டாங்க, யார் காலமாயிட்டாங்களோ அங்க இல்லையோ. இது நார்மலா நடக்குது, இது ஒன்றும் புதுசு இல்லை. அந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சு வந்துச்சு. ஒரு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் பண்றதுக்கு பவர் இருக்குது, அவங்க ரெகுலரா இப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணது பிறகும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. இது ஏதோ ரிவிஷன் பண்ணதுனால காங்கிரஸ் போனதில்லை. ஆனா இப்ப என்ன நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா, ஏன்னா தேர்தல் ஆணையம் முன்னாடி இருக்கிறது என்ன, அவங்களுக்கு இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, இந்தியாவில் தேர்தல் நடக்கும் பொழுது இந்தியாவோட குடிமகன் தான் ஓட்டு போட முடியும், ஒன்று. இரண்டாவது, எங்க அவங்க பர்மனண்டா இருக்காங்களோ, நார்மலி ரெசிடென்டா இருக்கிற இடத்துல தான், அந்த இடத்துல தான் ஓட்டு போட முடியும். ஆனா இந்தியா முழுவதும் எங்க வேணா ஓட்டு போடலாம், ஒரு தடை கிடையாது. ஆனா 2 இடத்துல ஓட்டு வச்சுக்க முடியாது. நீங்க சென்னையிலையும் வச்சுட்டு டெல்லியிலையும் வச்சுக்க முடியாது, பட்னாலையும் வச்சுட்டு டெல்லியில வச்சுக்க முடியாது, பட்னாலையும் வச்சுட்டு சென்னையில வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஓட்டு இருக்கணும். நீங்க வந்து தொடர்ந்து சென்னையிலே இருக்கீங்கன்னா, டெல்லியில ஓட்டு இருந்ததுன்னா அந்த ஓட்டை விட்டுருங்க. இது தேர்தல் கமிஷன் பண்றது. பீகார்ல இன்னொரு விஷயம் என்னன்னு பாருங்க, ஒண்ணு டெட், அதாவது டிக்ளேர்ட் டெட் இருக்காம பாருங்க, அவங்க பேர் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. 30 லட்சம் பேர் என்னவோ இருந்தாங்க அது மாதிரி. இப்ப டோட்டலா 67 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. அது மற்றவங்களாம் வெரிஃபிகேஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப காங்கிரஸ் கட்சி சொல்றத பார்த்தாலும் சரி, லாலு பிரசாதோட ஆர்ஜேடி சொல்றத பார்த்தாலும் சரி, பீகார்ல ஏன்னா எப்போதுமே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பங்களாதேஷ்ல இருந்து இந்த மைக்ரேஷன் வருது பாருங்க, இல்லீகல் மைக்ரன்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய ராக்கெட் ஓடிட்டு இருக்கு. அவளை இந்தியாவில் வரவழைச்சு அவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்து, ஓட்டர் கார்டு கொடுத்து இது நடந்துட்டு இருக்கு. இது வந்து இடதுசாரி கட்சிகள் ஆட்சியில் வந்தாங்க 1977 அப்போல இருந்து இதை பண்ணி இதை சயின்டிபிக் ரிக்கிங்பாங்க. அதாவது எல்லை பகுதிகள், நம்ம மேற்கு வங்காளத்தோட எல்லை பகுதிகள் இருக்கு பாருங்க, பங்களாதேஷோட ஒட்டி இருக்க எல்லை பகுதிகளில் ஜனத்தொகை பயங்கரமா ஏறிக்கிச்சு. அதனால ஓட்டர் எண்ணிக்கை ஏறிக்கிச்சு. அண்ட் அந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த ஆளுங்கட்சியான முதல்ல மார்க்சிஸ்ட் கட்சிக்கு போயிட்டு இருந்தது. 2011 பிறகு அது மமதாக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இதே மமதா 2011 தேர்தலுக்கு முன்பாக அவங்க மேற்கு வங்காளத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இதே குற்றச்சாட்டு பார்லிமெண்ட்ல வச்சாங்க. என்ன வச்சாங்க, இது மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சியில மேற்கு வங்காளத்துல பங்களாதேஷ்ல வந்து உட்காந்து வச்சு அவங்களை ஓட்டு சேகரிக்கிறாங்க,
போகஸ் ஓட்டு, அவங்க இந்திய குடிமகன்கள் இல்லை, அப்படி இப்படி. இப்ப என்ன ஆச்சு பாருங்க, இப்ப இருக்கிற டெவலப்மெண்ட் என்னன்னா, பீகாரை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெங்காலுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. நுழைஞ்சப்பறம் அங்க வேலை இல்லை. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு டெல்லியிலையும் இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்க பங்களாதேஷ்ல இருந்து வரவங்க. அந்த மாதிரி பீகார்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு. ஆனா இந்த ஓட்டு இல்லைன்னா, அதாவது ஃபாரினர்ஸோட ஓட்டு இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது காங்கிரஸும் சரி, எதிர்கட்சியான ஆர்ஜேடி. அப்படி என்ன ஃபாரின் ஓட்டு? அப்ப என்ன இந்தியர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு போனாங்களா? உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்லையா? இந்திய ஓட்டர் உங்களை சூஸ் பண்ண மாட்டான், ஃபாரின் ஓட்டர் தான் உங்களை சூஸ் பண்ணுவானா? அதாவது இல்லீகல் மைக்ரன்ஸோட ஓட்டு இல்லைன்னா நீங்க தோத்து போயிடுவீங்களா? அவ்வளவு என்ன லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு ஒரு கேள்வி வந்தது. இததான் பாருங்க, இந்த எலக்ட்ரல் இதை வச்சுட்டு பெரிய ரகல பார்லிமெண்ட்ல பண்றாங்க. பாராளுமன்றத்துல இதை பத்தி பேசணும்னு. ஆனா அரசு, மத்திய அரசு சொல்வது என்ன என்றால், பாருங்க எலெக்ஷன் கமிஷனை பத்தி நீ ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தனி செட்டப், கவர்மெண்டோட செட்டப் இல்லை, அது தனி இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்கள பத்தி நீங்க விமர்சிச்சீங்கன்னா பார்லிமெண்ட்ல அதுக்கு பதில் ஜவாப் யாரு கொடுப்பாங்க? பார்லிமெண்ட்ல ஒரு விவாதம் நடந்ததுன்னா எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டோ இல்ல ஒரு கருத்து வைத்தால் அரசு தரப்புல இருந்து அதுக்கு பதில் அளிக்கப்படும். இது மாநில சட்டசபையிலேயே அதேதான், மக்களவையிலேயே அதேதான். எலெக்ஷன் கமிஷனுக்காக யார் பதிலளிக்க முடியும்? அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு. அரசு தரப்பிலேருந்தோ இல்ல அமைச்சர்கள் யாராவது எலெக்ஷன் கமிஷனுக்காக பேசிதா அப்போ என்ன சொல்லுவாங்க? அரசும் எலெக்ஷன் கமிஷன் ஒன்னா எடுத்து, அது செப்பரேட் இண்டிபெண்டன்ட் பாடி. இதனாலதான் பாராளுமன்றத்தில் இதை விவாதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அரசு மீண்டும் மீண்டும் வைத்துக் கொண்டிருக்கிறது. சரி, இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நாங்க எதையுமே பேச விட மாட்டோம், எந்த சட்டத்தை பாஸ் பண்ண விட மாட்டோம், கலாட்டா பண்ணி, இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பா முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டோட வாக்காளர் எண்ணிக்கையில சுமார் 6.5 லட்சம் பேர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து வாக்காளர் அடையாள அட்டை பெற்றார்களே என்றால் தமிழ்நாட்டோட சூழ்நிலையும் மாறும், தமிழ்நாட்டுல இன்டைரக்டா பாஜக ஆட்சியை பிடிக்க முயலுது அப்படிங்கிற ரீதியில குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. சில பேர் இதை கண்டிச்சிருக்காங்க, சில பேர் வந்து அவர் சொல்றது சரிங்கிற ரீதியிலையும் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? இல்லைங்க சேத்துராமன், எலெக்ஷன் கமிஷனே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அவர்கள் பீகாரை சேர்ந்தவர்கள், ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள், 20 வருஷமா இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முழு உரிமை ஓட்டு உண்டு இங்க போடுறதுக்கு. இவங்க ஃபாரினர்ஸ் இல்ல, இல்லீகல் மைக்ரேஷன் இல்ல. இந்தியாவுக்குள்ள எந்த குடிமகனும் எங்க வேணா போய் வயிற்று பொழப்புக்காக எங்க வேணா போலாம். நிச்சயமா எலெக்ஷன் கமிஷன் சொல்வது என்ன என்றால், யூ கேன் vote anywhere பட் யூ ஹேவ் டு பி நார்மலி ரெசிடென்ட் ஆஃப் தட் பிளேஸ்ங்கிறது. இப்ப நீங்க தமிழ்நாடு இருந்து தமிழ்நாட்டிலே இல்லைன்னா நீங்க அங்க ஓட்டு போடுறது, நீங்க எங்க இருக்கீங்க அங்க ஓட்டு போடுங்க. வேர் யூ ஆர் நார்மல் ரெசிடென்ட், நார்மலியே பர்மனன்ட் ரெசிடென்ட். அப்படி பார்க்க போனா பீகாரில இருந்து வந்த ஓட்டர்கள் தமிழ்நாட்டிலேயே அங்கேயே செட்டில் ஆகி 10 வருடத்துக்கு மேல 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க அங்கதான் ஓட்டு போடணும். என்ன எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவது என்றால், 2 ஓட்டு வச்சுக்காதீங்க, இங்க ஒரு ஓட்டு அங்க ஒரு ஓட்டு. அதனால்தான் ப. சிதம்பரம் சொன்னதை கண்டம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ப. சிதம்பரம் சொல்வது வந்து ஒரு இந்தியாவோட உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் சொல்ல முடியுமா அப்படி? நீங்க பீகாரி மக்கள் நீங்க தமிழ்நாட்டில் ஓட்டு போட முடியாதுன்னு. ஏன்னா நீங்க போட்ட ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போடுவீங்க, ஏன் உங்க ஆர்ஜேடிக்கு போடக்கூடாதா? இது என்ன ஒரு இதுங்க? ஏங்க, நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன், என் சொந்த ஊர் தஞ்சாவூர், நான் டெல்லியிலே தங்கி இருக்கேன். இப்போ எனக்கு ஓட்டு டெல்லியில இருக்குது, ஏன்னா ஐ எம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆஃப் டெல்லி. அப்ப வந்து அப்ப டெல்லி மக்கள் இப்ப டெல்லியில சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஓட்டு கிடையாது, ஹிந்திக்காரங்க தான் ஓட்டு போட முடியாது, அது நியாயமான இதுவாது? இந்த மாதிரி பாருங்க, அதாவது ஜெயிக்கிறதுக்கு கான்பிடன்ஸ் குறைந்து கொண்டு வருகிறதுங்கிறதுக்கு பெரிய அடையாளமா இருக்கு. ப. சிதம்பரம் போல தலைவர்கள் மத்திய அரசில்
அமைச்சர்களாக பணிபுரிந்தவர்கள், நாட்டோட ஒற்றுமைக்காக எப்போதும் வேலை செஞ்சேன்னு சொல்பவர்கள், அவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க? பிஹாரி ஓட்டு போடக்கூடாது, குஜராத்தி ஓட்டு போடக்கூடாது, ராஜஸ்தானி ஓட்டு. அப்ப தமிழ போய் எல்லா இடத்துலயும் ஓட்டு போடலாமா? சார் இவர் ராஜ்யசபாக்கு கர்நாடகால இருந்து போலாமா, இல்ல தெலுங்கானால இருந்து மகாராஷ்டிரால போலாமா? போனாரு. என்ன மகாராஷ்டிரா இது? சார். இதுல இருந்து என்னங்க, ராகுல் காந்தியோட வியாதி இவங்களுக்கு எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இல்ல பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்றாங்க, அதனால ராகுல் காந்தி நம்ம மேல பிரியப்படுவாரோன்னு. இதுவரையில் ராகுல் காந்தியோட பிரியம் கிடைக்காம தவிக்கிற சில தலைவர்கள் ராகுல் காந்தி மாதிரியே பேசி பார்க்கறாங்க. எப்ப அவங்களுக்கு தெரியும் இது அபத்த பேச்சுன்னு? ராகுல் காந்திட்டு நீங்க பேசுறது அபத்தம்னு சொல்ல முடியல. ராகுல் காந்தி என்னடான்னா என்னெல்லாமோ சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு பாருங்க, அவரோட லாங்குவேஜ்ல வன்முறை ஜாஸ்தி வருது பாருங்க. வயலண்ட் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் நெருப்புங்கிறாரு, ஆட்டம் பாம்பு இருக்குதுங்கிறாரு. என்னங்க ஒரு இந்த மாதிரி வேற ஏதாவது தலைவர் பேச ஆரம்பிச்சா, நாளைக்கு பிரதமர் இப்படி பேசினா சும்மா இருப்பாங்களா எல்லாரும்? என்ன சொல்றாரு? ஐ கேன் பிளே வித் ஃபயர், ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் ஃபயர். நெருப்போட விளையாட தயார், நெருப்பை கண்டு நான் அஞ்சவன் இல்லை. ஏன்னா இது காங்கிரஸ் பார்ட்டி. இந்த வீராப்பி பேச்சுல யாரு கேட்கறாங்க? கட்சியை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் கட்சியோட கொள்கைகளை சொல்லி மக்களோட பிரச்சனைகளை நீங்க எடுத்து அழகா சொன்னீங்கன்னா மக்களை உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்க என்னன்னா எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. மக்கள் காங்கிரஸை தேர்ந்தெடுக்காம வேற ஏதாவது கட்சியை தேர்ந்தெடுத்தா அப்ப தேர்தல் ஓட்டுகள் திருட்டு போயிடுத்துங்கிறாரு. இது தேர்தல் ஆணையத்தை அட்டாக் பண்றாரு. இதுல இது என்ன தெரியுதுன்னா, ஒன்று கிளியரா தெரியுது சேத்துராமன், இதுதான் காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் வருத்தப்படுறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ராகுல் காந்தி ஹஸ் லாஸ்ட் கான்பிடன்ஸ். அதாவது காங்கிரஸ் திருப்பி நின்று அகில இந்திய லெவல்ல திருப்பி அது மறுமலர்ச்சியாகி ஒரு நாளைக்கு ஆட்சி பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டா போயிட்டு. ஆதலால் இவர் இப்ப என்ன பிளான்ல கிளம்பி இருக்காருன்னா, இந்த மாவோவாதி தலைவர்கள் பண்ற மாதிரி இது சிஸ்டமே சரியில்லை, இதை நம்ம உடச்சி எறியணும், இதை தூக்கி போடணும். ஒரு பக்கம் ரெட்டு அந்த இதை காமிக்கிறாரு, இந்திய அரசியல் சட்டத்தை பாக்கெட் புக்கு காமிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவருக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. இந்திய அரசியல் சட்டத்தின் படி இருக்கும் அமைப்பு மேல அவருக்கு நம்பிக்கை போயிட்டு வருது சேத்துராம். அதனால என்ன பண்றாரு? இல்லாத போலாது ஏதாவது சொல்லுவோம், ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லுவோம். எலெக்ஷன் கமிஷன் நாளைக்கு இப்ப அடுத்து சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு அவரை குட்டிருந்தா சுப்ரீம் கோர்ட் மேல நம்பிக்கை இல்லைன்பாரு. இப்ப ஆல்ரெடி அவருக்கு ஜால்ரா அடிக்கிறவங்கள கேட்கறாங்க கேள்வி. அது எப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியும் யாரு இந்தியன் யாரு இந்தியன் இல்லைன்னு? ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது சுப்ரீம் கோர்ட் வேலையா யார் இந்தியன் யார் இந்தியன் இல்லைன்னு? சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டாங்க? என்னையா நீ இவ்வளவு பெரிய தலைவரா இருந்து லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் சொல்ற, இந்தியாவை பத்தி பற்று கிடையாதா? என்ன வேணா பேசலாமா, எப்படி வேணா பேசலாமா? இந்தியா மீது ஒரு அன்பு ஒரு பற்று ஒரு பாசம் ஒண்ணு இல்லையா? நீ எல்லாம் ஒரு குடியரசு, இந்த குடியரசோட ஒரு குடிமகனா? அது ஒரு பயங்கர கேள்வி. அது இன்னொன்னு கேட்டாங்க சார் அவங்க, பார்லிமெண்ட்ல ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, சோசியல் மீடியால பேசுறீங்களே, அதை போய் நீங்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பேசலையேன்னு ஒரு சரியான கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சரியா அவர் பதில் சொல்லல. அதாவது இது இந்த மாதிரி பேசுறதுன்னா என்ன அர்த்தம்னா இரஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு எதுக்கும் நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை. இப்ப பாருங்க, காங்கிரஸ் கட்சி பதவியில் இருந்தார், தேசிய தலைவரா இருந்தாரு. He doesn't like responsibility. சும்மா உப்புக்கு சிப்பாடி கருகைய வச்சிரு. ஏன்னா தேர்தல் தோத்துட்டே இருந்தா நான் என்னால தோக்கல, அவனாலும் தோக்கிறது. ஆனா எடுக்கிற முடிவெல்லாம் நான் எடுப்பேன். ஆனா எடுக்கிற முடிவுக்கு நான் அதுக்கு இது கிடையாது, ஜவாப்தாரி இல்லை. நான் பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு யாரும் கேள்வி கேட்க கூடாது. தோல்வி எனக்கு பிடிக்காது, தோல்வி என் கூட சேர்க்க கூடாது. ஆனா ஜெயிச்சுட்டா நான் தான். கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அது நான் தான் காரணம், வேற யாரு? அப்ப எல்லாமே நானே, அகிலமும் நானே, பாட்டும் நானே, பாவமும் நானே. ஜெயிச்சா இது ஒரு இங்க பாருங்க, அவரு 50 மேல 50 தாண்டியாச்சு. அவரு இஸ் நாட் எ யங் பாய். 2004 இருந்து பாராளுமன்ற உறுப்பினரா இருக்காரு.
அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம தன் மேலேயே மரியாதையை குறைச்சுண்டு மக்கள் அவர் மேல இருக்கிற ஒரு விசுவாசத்தை குறைக்கிறதுக்கான வழியில போயிட்டு இருக்காரு. ஏன்னா மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த அரசோட பாப்புலாரிட்டி குறையிலையே. ஏன் பிரதமருக்கு மீண்டும் மீண்டும் ஓட்டு விழுறது? என்னன்னா பாருங்க, அவர் பிரதமர் மோடியோட இனி இருக்கிற ஸ்டேச்சரை லோக்சபா தேர்தலில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போச்சு. ஆனா இருந்தும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியலையே. உங்களுக்கு அந்த அவ்வளவு ஓட்டு கூட அவ்வளவு சீட்டு உங்களுக்கு கொடுக்கலையே. நீங்க எப்போதுமே நீங்க 1984 கிடைத்த அளவுக்கு உங்களுக்கு அப்புறம் கிடைக்கவே இல்லை. அது யூ ஹேவ் பீன் ரன்னிங் ஒன்லி மைனாரிட்டி கவர்மெண்ட். அதாவது இதுல பாருங்க, காங்கிரஸ் கட்சியில ஒரு பயங்கர குழப்ப கிளம்பி இருக்குது. ஒரு பதற்றம். என்ன நம்ம தலைவர் இப்படி ஆயிட்டாரு, இவரை வச்சுட்டு எவ்வளவு தூரம் நம்ம போறது? இப்ப சசி தரூரோ மனிஷ் திவாரியோ இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ண, இப்ப பாருங்க, சசி தரூர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இப்பதான் தேர்ந்தெடுத்து வந்திருக்காரு லோக்சபா எம்பி திருவனந்தபுரத்துல. அதே மாதிரிதான் மனிஷ் திவாரியும் ஆனந்த்பூர் சாஹிப்ல இருந்து வந்திருக்காரு பஞ்சாப்ல. இப்ப ஏதாவது பேசி கீசி இவங்களை நாத்திட்டு இல்ல இவரோட இது பரிபூர்வமான ஒரு நிலைமை வந்துச்சு வருங்க உறுப்பினராக. 4 ஆண்டு காலம் வெயிட் பண்ணணும். அதனால அவங்க எல்லாம் மௌனமா இருக்காங்க. சசி தரூர் சொல்லிட்டாரு, நான் ஒண்ணும் பேச போறது இல்லை. ஆனா அவர் சொல்ற கருத்து ஒத்துக்கிறது இல்லை. ஏதோ சசி தரூர் போல் தலைவர்கள் சொல்றாங்க, ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா நல்லா தான் பண்ணிருக்கு. நம்ம போன டெலிகேஷன் 3 நாடு தவிர்த்து எத்தனை நாடு நம்மளை சப்போர்ட் பண்ணிருக்கு? 187 இன்னும் நாடுகள் இருக்குது. அதுல 3 நாடை விட்டாச்சு, பாக்கியெல்லாம் டெரரிசம் எதிர்த்து தான் சொல்றாங்க. யாரும் பாகிஸ்தான் சரி சொல்லல. பட் ஏன் அமெரிக்கா பாகிஸ்தானோட தொடர்பை வைத்திருக்கிறது? அந்த தொடர்பை ஏன் உங்களால் முறிக்க முடியவில்லை? சைனா தொடர்பு வைத்திருக்கு, அதை ஏன் உங்களால் தடுக்க முடியல? பாருங்க, பாகிஸ்தானோட யார் தொடர்பு எதுக்கு வச்சிருக்காங்க? அந்த காலம் நம்ம எப்படி முறிக்க முடியும்? நம்மளோட யூஎஸ்பி வளர்த்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி வளர்க்கணும். அமெரிக்கா விளையாடட்டும். இந்த மாதிரி பல இடங்கள்ல விளையாடி செல்ஃப் கோல் போடுறதுல உஸ்தாது யார் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அது வியட்நாமா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், ஏதோ கச்சாமச்சான் பிடிச்ச பண்ணி கடைசியில் அந்த இடத்துல இருந்து பட்டி படிக்கையோட கிளம்பதான் பண்ணிருக்கு. இது ஆனா இதுல ராகுல் காந்தி இப்ப ட்ரம்ப்புக்கு ஜால்ரா அடிக்கிறதுன்னு ஆச்சரியமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, மோடி அவர் திட்டுறாருல்ல, மோடி திட்டா சரி நீங்க நல்லவங்க, பாஜகவை எதிர்த்தா நீங்க நல்லவங்க, சனாதன் தர்மத்தை இல்லாத புள்ள சொன்னீங்கன்னா அது நீங்க நல்லவங்க. அது கமல்ஹாசனா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கும், நல்லதுன்னு சொல்றாரு. அதாவது சனாதன் தர்மத்தை இழிவா பேசினா பிஜேபிக்கு லாஸ் ஆயிடும். அப்புறம் கேட்டா இல்ல தமிழ்நாட்டுல சனாதன் தர்மம்னா அது ஜாதி வெறி, இது மத வெறி, அது இதுன்னு இவங்களே சொல்லிக்கிறது. ஆனா வட இந்தியாவில் அப்படி நினைக்கிறது இல்லை. வட இந்தியாவில் சனாதன் தர்மம் என்றால் இந்த நம்மளோட பேசிக் பிலாசபி இருக்கு பாருங்க, வாழ்க்கை முறை, எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், மனிதன் ஏன் பிறந்தான், மனிதனின் பாதை என்ன, பரப்பிலிருந்து இறப்பு வரையில், அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு ஒரு வழி காட்டுவது சனாதன் தர்மம். அப்படி கமல்ஹாசன் எடுத்துக்கிறது இல்ல. அவங்க எடுத்துக்கிறது எப்படின்னா ஜாதி இதனால இப்படி வந்தது. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற ஜாதியில கொடுமை காரணம் இந்து மதமா இல்ல மக்களா? அதாவது ராகுல் காந்தி அதே லெவலுங்க, என்னன்னா அதே ஐக்கியூ லெவல் போயிட்டு இருக்கு. இப்போ இக்யூ அப்படிதான் இருக்கு, ஐக்கியூ அப்படிதான் இருக்கு, எம்கியூ மாரல் கோஷன்ட் அப்படிதான் இருக்கு. இதுல என்னன்னா மோடி விழுந்துட்டா எல்லாம் சரியா போடும். மோடி விழுந்தோன்னா பிஜேபி போயிட்டோம், டிஎம்கே திருப்பி ஆட்சியில வந்தோம். அப்படி வரலன்னா வேற யாரும் ஆட்சியில் வந்தா அவளோட ஒரு கூட்டணி பண்ணி நம்மளும் ஆட்சியில வரணும், நம்மளும் மந்திரி ஆனோம் தமிழ்நாட்டில். அப்புறம் அவங்க இத்தனை நாள் செஞ்சது நம்மளும் செய்யணும், தமிழ்நாட்டுக்காக இல்ல தங்களுக்காக.
இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை தான் ராகுல் காந்தி பிறப்பிட்டு போறாரு. இதுல பாருங்க நம்ம பிரதமர் மோடி ஒவ்வொரு கவலையும் போடல. ட்ரம்ப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு புரிஞ்சுருக்கோம். ஏன்னா நீங்க ஒன்னே ஒண்ணுங்க, ட்ரம்ப்புக்கு ஏன் கோபம் மோடி மேலன்னா, நம்மள விவசாயிகள் எல்லாம் பாதிக்கிற மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இருக்கக்கூடாது, அதை பாதுகாத்து வந்துட்டு இருக்காரு. அதனால ட்ரம்ப் பிரஷர் போடுறாரு. நாங்க எங்க உற்பத்தி செய்யற இது பொருள், விவசாய பொருள் எல்லாம் வாங்கிக்கோங்க. அது பாலா இருக்கட்டும், பால் பவுடரா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், எங்க அரிசி வாங்கிக்கோங்கிறாரு. அது இந்தியா அரசு ஒத்துக்க முடியாது. இப்ப நம்ம விவசாயிகள் உற்பத்தி செய்வது அப்புறம் அதுக்கு என்ன ஆகுது பாருங்க. சில மேட்டர்ல என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் சேத்ராமன், சில விஷயங்கள் பாருங்க அரசியல் விவாதத்துக்கு வச்சுக்கலாம். ஆனா பாரத தேசத்தோட அடிப்படை நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வரும் பொழுது எதிர்கட்சிகளே பொறுப்பு இருக்கு, இது அரசுக்கு இருக்கும். அதாவது இந்தியாவோட பேசிக் இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணணும். எதிர்கட்சியில என்ன வேணும் சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே சும்மா அப்படியே கை தட்டிட்டு போக முடியாது, அது கிடையாது. யூ ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன். ஏன்னா லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் தான் ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் மாதிரி. ஏன்னா நம்மளோட வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்ல அதுதான் அரேஞ்ச்மெண்ட். இங்க என்னன்னா நம்ம எதிர்கட்சினா என்ன வேணா சொல்லுவோம், நம்ம வேலை காலையில இருந்து சாயங்காலம் கவர்மெண்ட் திட்டணும், அது மோடியை திட்டணும், பிஜேபி திட்டணும். ஆனா நீங்க திட்டுங்க, உங்க மனசு ஆசை தீர திட்டுங்க, மக்கள் அதை ஏத்துக்கல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு வரலன்னா உடனே தேர்தல் ஆணையம், என் கையில் ஆட்டம் பாம்பு இருக்குது, இது வெடிக்கும் அது வெடிக்கும். இவர் இன்னும் லாங்குவேஜ் வன்முறை மொழியை பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதனால காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சி, காங்கிரஸுக்குள்ள ஒரு குழப்பம், காங்கிரஸ் தொண்டர்களும் யோசிக்கிறாங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு. சேத்ராமன் சார், இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு விளக்கமான பதில சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம்.